வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறப்பவே அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது. கால் ஆன் பண்ணி காதில் வச்சு சொல்லு சத்யாங்கிறாங்க. அக்கா, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாரேன் அப்படின்னு சத்யா சொல்ல. என்ன வீடியோடா, என்னாச்சுன்னு மீனா கேட்க, முதல்ல வீடியோவை பாருக்கா, நான் லைனில் வெயிட் பண்ணுறேங்கிறாரு சத்யா. மீனா அதை பார்த்துட்டு இது எப்படா நடந்ததுன்னு கேட்க, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான்க்கா அருண் மாமா அடிப்பட்டவங்கள விட்டுட்டு அந்த பைக்காரனை விரட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அங்க வந்த முத்து மாமா தான் அவங்கள காப்பாத்திருக்காரு. இன்னைக்கு மாமா தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு. மாமாவை பத்தி தான் இன்னைக்கு டிவி, நியூஸ், மீடியா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சத்யா ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. மீனா அப்படியே யோசனையா ஹாலுக்கு வர, அண்ணாமலையும் விஜயாவும் அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா, அது முத்து தானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவன் ஏன் டிவியில் வரப்போறான்னு ரொம்ப கேவலமா சொல்றாங்க விஜயா. அவனே தான் நியூஸ்ல வர்றான் பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. மீனாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டானா என்ன அப்படின்னு விஜயா கேட்க, அண்ணாமலைக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுது. அவன் எது பண்ணாலும் உனக்கு தப்பாக தான் தெரியுமா, நல்லதாவே தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே நியூஸ் ஆரம்பிச்சிருது. சென்னை அண்ணா நகர் பகுதியில் போலீஸ் செக்கிங்கிற்கு பயந்து வேகமாக சென்ற ஒரு வாலிபர் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை வண்டியால் இடித்து சென்று விட்டார். அங்கிருந்த டிராபிக் போலீஸ் உயிருக்கு போராடும் அப்பெண்மணியை காப்பாற்றாமல் இடித்து சென்றவரை துரத்தி சென்று விட்டார். அப்போது அங்கிருந்த முத்து என்ற கார் டிரைவர் தன் காரில் அப்பெண்மணியை தக்க நேரத்தில் கூட்டிச் சென்று உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு நியூஸ் ரீடர் வாசிக்க, விஜயாவோட முகம் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி மாறிடுது. புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலையும் மீனாவும். அதுக்கடுத்து பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. என்னதான் அந்த பையன் தப்பா செஞ்சிருந்தாலும் ஒருத்தங்களோட உயிரை காப்பாத்துறது தானேங்க பெருசு. போலீஸ்காரன் அந்த அம்மாவை காப்பாத்தாம இடிச்சவங்களை துரத்திட்டு போறான். நல்ல வேலை அந்த டிரைவர் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காரு. அவரு நல்ல மனுஷங்க அப்படின்னு டிவியில பொதுமக்கள் பேசிட்டு இருக்க, அண்ணாமலை பெருமையும் சந்தோஷமுமா விஜயாவை பார்த்துட்டு மீனாவை பாக்குறாரு. மீனாவும் புன்னகையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்பத்திரி ஏரியால இருந்து 2 பொதுஜனங்கள் பேசிட்டு இருக்காங்க. நியாயமா போலீஸ் தாங்க அதை பண்ணியிருக்கணும், ஆனா அவங்க அதை பண்ணல. அந்த கார் டிரைவரோட மனிதாபிமானத்தை நாம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க. பாத்தியா விஜயா, முத்துவை பத்தி எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவை அதை மனசோட ஒத்துக்க முடியல. இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிற மாதிரி அவங்க முடிச்சிடுறாங்க. அதை சீதா கோ ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை பாத்துருங்க, அப்படியே இதுல என்ட்ரியும் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சீதா, ரூம் நம்பர் 23யோட டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதான் சிஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், 10 மினிட்ஸ்ல கொடுத்துடுறேங்கிறாங்க சீதா. இப்போ அவங்க தலைக்கு பின்னாடி இருக்க டிவி ஓடிட்டு இருக்கு, நியூஸ் ஓடிட்டு இருக்கு. முத்து என்ற கார் டிரைவர்ன்ற சத்தம் கேட்டு சீதா திரும்பி பார்க்கறாங்க. அடிப்பட்ட பெண்ணை தக்க நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர் உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பொதுஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. சட்டம், கடமை, ஒழுங்கு இதெல்லாம் நம்ம உயிரோடு இருந்தாதான் கடைபிடிக்க முடியும். உயிர் இல்லைன்னா அதெல்லாம் வெறும் வார்த்தை. உயிர் தாங்க முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தங்கிட்ட மைக்க நீட்டுறாங்க. அந்த போலீஸ்காரன் பண்ணதை விட அந்த கார் டிரைவர் பண்ணது தாங்க கரெக்டு. இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணி பெரிய விருதே கொடுக்கலாங்க அப்படின்னு அவர் சொல்ல, இன்னொரு லேடி பேசுறாங்க. நான் கூட அங்கதாங்க இருந்தேன். அந்த போலீஸ்காரர் அடிப்பட்டவங்கள கவனிக்காம இடிச்சிட்டு போனவனை துரத்திக்கிட்டு போயிட்டாரு. தப்பு பண்ணனவங்கள பிடிக்கணும் தான், அதுக்கு முன்னாடி உயிருக்கு போராடுறவங்கள காப்பாத்தணும் இல்ல. அந்த கார் டிரைவர் தம்பி கரெக்டா பண்ணினாரு அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க சேருது. சட்டங்கிறது மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு தான் கொண்டு வந்தது. மனுஷனெல்லாம் விட்டுட்டு சட்டத்தை காப்பாத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர், என்ன இருந்தாலும் அந்த போலீஸ்காரர் பண்ணினது தப்பு தான், முதல்ல அவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொரு பெரியவர், ஆமா முதல்ல அது செய்யணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் பின்னாடி நின்று ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பாக்குற சீதா ரொம்பவே சங்கடப்பட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க. மனோஜ் அவரோட ஷோரூம்ல டிவியை காட்டிட்டு இருக்காரு கஸ்டமருங்களுக்கு. அங்க இருக்க ஏகப்பட்ட டிவியில ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று ஓடிட்டு இருக்க. ஒரு டிவியில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்குற மனோஜ், ரோஹிணி ரோஹிணி இங்கே வா, அவனை பாரு, நம்ம முத்து மாதிரியே இருக்கு அப்படின்னு காட்டிட்டு இருக்க. ரோஹிணி வந்து பார்க்குறாங்க. முத்து அந்த லேடி முகத்தில் தண்ணியை தெளிச்சுட்டு 4 பேர் சேர்ந்து தூக்குற காட்சி வருது. முத்து மாதிரி இல்லை, முத்துவே தான் அப்படின்னு ரோஹிணி கடுப்பா சொல்ல, அவனை எதுக்கு டிவியில் காட்டுறாங்க அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு திரும்பி பார்க்க, இந்த மாதிரி நடந்த உடனேயே
அந்த தம்பி உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போச்சு, அதுதான் உண்மையான மனுஷன் அப்படின்னு டிவியில ஒரு லேடி சொல்லிட்டு இருக்க. என்ன இது, இவனை போய் உண்மையான மனுஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, மனோஜ் ஒரு முறை முறைச்சிட்டு மறுபடியும் டிவியை பார்க்குறாங்க ரோஹிணி. இப்போ இன்னும் 2 லேடிஸ் ஸ்க்ரீனில் வர்றாங்க. இடிச்சவனை பிடிக்கிறத விட அடிப்பட்டவங்களை காப்பாத்துறது தானே முக்கியம், அதுதானே மனிதாபிமான செயலு, அதைத்தானே அந்த தம்பி பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கணுங்க சார் அப்படின்னு இன்னொரு லேடி சொல்லிட்டு இருக்க. என்ன ரோஹிணி, இதெல்லாம் டூ மச்சா போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனாதான் இவன் தொல்லை தாங்க முடியலண்ணா, டிவியை போட்டாலும் வந்து நிக்கிறான் அப்படின்னு மனோஜ் புலம்பிட்டு இடுப்புல கைய வச்சுட்டு நிக்க. சரி சரி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ கஸ்டமரை விட்டுறாத, நீ போய் அவங்கள பாருப்போ அப்படின்னு ரோஹிணி ஆர்டர் போட. இருந்தாலும் இவன் கொஞ்சம் ஓவரா தான் செல்ஃப் பப்ளிசிட்டி தேடிக்கிறான் அப்படிங்கிற மனோஜ் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ரோஹிணிக்கு முத்து ஏதாவது ஒரு வகையில லைம் லைட்லயே இருக்கானேன்னு பயங்கர கடுப்பா பாக்குறாங்க. முத்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க, அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது. சிலர் வீடியோ கேமராவோடையும் கொஞ்சம் பேர் மைக்கோடையும் நின்றுட்டு இருக்காங்க. உங்களை ஊரே பாராட்டிட்டு இருக்கே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு லேடி மைக்க நீட்டுறாங்க. எல்லாரும் பாராட்டுறீங்க, ஆனால் நான் பாராட்டுறதுக்காக இதை செய்யலைங்க. உண்மையாக சொல்கிறேன், ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது தானேங்க ஒரு மனுஷனா நம்ம கடமை, அதை தானேங்க நானும் செஞ்சேன் அப்படின்னு முத்து சொல்ல. ஆனா அங்க இருந்த டிராபிக் போலீஸ் முதல்ல அந்த அம்மாவை கவனிக்காம இடிச்சு ஆளை துரத்திக்கிட்டு போறாரு. அத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இன்னொரு பையன் மைக்ல கேக்குறாரு. அது அடிப்பட்ட ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணணும் தான், ஆனா போலீஸ்காரர் அவரோட டியூட்டியையும் பார்க்கணும் இல்ல, அவரு தப்பு பண்ணவங்கள பிடிக்கணும், அதுவும் அவசியம் தானே. ஆனா அது எல்லாத்தையும் விட உயிர் தாங்க முக்கியம். மெதுவா பண்ணலாங்கிற விஷயத்த பொறுமையா கூட பண்ணலாம், ஆனா உடனே பண்ண வேண்டிய விஷயத்த அப்பவே பண்ணிடணுங்க. உயிரா கடமையான்னு பார்த்தா உயிரை காப்பாத்துறதா கடமையா நான் பாக்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல. அந்த நேரத்துல அவங்க உயிரை காப்பாத்தணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. இது என்னங்க கேள்வி இது, உயிரை காப்பாத்தினா சந்தோஷமா தானேங்க இருக்கும். என் அப்பா சொல்லுவாரு, கண்ணு முன்னாடி நமக்கு கெடுதல் பண்ணவங்க உயிருக்கு ஆபத்து வந்தா கூட முதல்ல அந்த உசுரை காப்பாத்திடணும்டாம்பாரு. நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் வேற, ஆனா உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரை காப்பாத்தினா அவங்க ஒருத்தரை மட்டும் நாம காப்பாத்துறது கிடையாது, அவங்க நேசிக்கிற அவங்க குடும்பத்தையே காப்பாத்தின மாதிரி, அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை காப்பாத்தி கொடுத்த மாதிரி அப்படின்னு முத்து சொல்ல. அந்த பையன் போலீஸ்காரங்கிட்டயே தான் நிக்கிறான். ஆனா அந்த போலீஸ்காரர் பண்ணதை மக்கள் தப்பா தான் பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரியா தப்பான்னு அந்த பையன் கேட்க. சரி தப்புன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் எனக்கு பெருசா அறிவு கிடையாதுங்க, நான் பெருசா படிக்கவும் இல்லை, நான் ஒரு டிரைவருங்க, 2 காருக்கு டியூ கட்டி ஓட்டிட்டு இருக்கேங்கன்னு தலையை நிமித்தி ரொம்ப பெருமையோட சொல்றாரு முத்து. கார் ஓட்டும் போது எனக்கு முன்னாடி இருக்க உயிர்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதை பார்த்து தான் நான் எப்பவுமே ஓட்டுவேன். பின்னாடி இருக்க சட்டம் விதி இதெல்லாம் தெரியும், ஆனா அந்த விதிங்களை விட நம்ம கண்ணு முன்னாடி இருக்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி இருக்க உயிரை நாம காப்பாத்தினோம்னா பின்னாடி இருக்க விதிகள் தன்னால பாதுகாக்கப்படும். முதல்ல ஒரு மனுஷனோட கடமை உயிரை காப்பாத்துறது தான், அதை தான் நான் சொல்ல வரேன்னு முத்து சொல்ல. எல்லாருமே அது வரலும் பின்ட்ராப் சைலண்டோட கேட்டவங்க கிளாப் பண்ணி சூப்பருங்க சாருங்கிறாங்க. முத்துவும் கொஞ்சம் கூச்சத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி 4 கும்பிடு போடுறாரு. வீட்டில் அண்ணாமலை காஃபியை குடிச்சுக்கிட்டே, விஜயா, முத்து எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான் பாரு, ஒரு உயிரை காப்பாத்திருக்கான். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், அவன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே அது மற்றவங்களுக்கு தப்பா தான் தெரியும். அதுல ஆளு நீ, இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. விஜயாவோட ரியாக்ஷனும், ஐயோ ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்த வந்துருவாரே, இவர் பேசுற பேச்சு கேட்டுட்டு இந்த காஃபியை குடிக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. முத்து சின்ன வயசுலயே அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சவன், இப்ப அவன் பண்ணினதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஊரே அவனை பாராட்டுறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. வேற வழியே இல்லாம காதுல வந்து உழுவுதேன்னு அதை கேக்குற விஜயா, நீங்க வேறங்க, அவனுக்கும் இவ தங்கச்சி புருஷனுக்கும் ஆகாது சகலைங்க சண்டை, இவன் அவனை தான் கேலி பண்ணி பேசியிருப்பான், நீங்க அதை போய் பெருசா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்ல. விஜயா, முத்து எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கான், டிவியில சொல்றத கேக்குறீல்ல, ஒருத்த உயிரை காப்பாத்தினா அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்துல இருக்க எல்லாரையும் காப்பாத்தின மாதிரின்னு சொன்னான்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க. மாமா, இன்னைக்கு அவர் பண்ணின விஷயத்தால ஒரு குடும்பமே சந்தோஷமா இருக்குல்ல மாமா, ஒரு உயிரிங்கிறது ஒரு தனி ஆள் கிடையாது, அதுல ஒரு குடும்பமே சம்பந்தப்பட்டிருக்கு, அத அவரு சரியா சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனாவும் ஒரு மனநிறைவோட சொல்ல.
விஜயாவுக்கு இதுங்களுக்கு வேற பொழப்பே இல்லைன்னு காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு விஜயா, அவன் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிருந்தாலும் உன் கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும். ஏன்னா முத்துவை உனக்கு பிடிக்காது. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்க பண்ற தப்பு கூட நமக்கு நல்லதா தான் தெரியும். அவங்களையே பிடிக்கலன்னு வச்சுக்க, அவங்க எவ்வளவு பெரிய நல்லது பண்ணினாலும் தப்பா தான் தெரியும். அது மாதிரி தான் நீயும் முத்துவை பாக்குற. ஊரே முத்துவை கொண்டாடும் போது உன்னால ஏத்துக்க முடியல. எல்லாருக்கும் நல்லவனா தெரியற முத்து உன் கண்ணுக்கு நல்லவனா தெரியலல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் நியாயத்தை தான் எப்பவுமே பேசுவேன். அவன் மேல நியாயம் இருந்தா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீதி தேவதை விஜயா சொல்ல, அப்படின்னா இப்ப முத்து பண்ணினது நியாயம் இல்லையான்னு கேக்குறாரு. அருண் செஞ்சது தான் கரெக்டு. அவன் ஒரு போலீஸு, அவன் வேலையை அவன் செய்யணும் இல்ல. அதை விட்டுட்டு தெருவில் போறவங்க மாதிரி போலீஸ்காரனால பண்ண முடியுமா அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ இவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்ற மாதிரி மீனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னை எல்லாம் யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது விஜயான்ற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. இடிச்சிட்டு போறவனை பிடிக்கிறதானே போலீஸோட கடமை. அதைத்தானே இவ தங்கச்சி புருஷனும் பண்ணியிருக்கான். ரோட்ல வண்டி வர்றதை பார்க்காம போனது அந்த அம்மாவோட தப்பு அப்படின்னு குற்றவாளி லிஸ்ட்டை பெருசாக்கிட்டே போறாங்க விஜயா. என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னா பரவாயில்ல, காலே இல்லாம ஓடுச்சின்னு சொல்றவ நீ. சரி அதை விடு, உனக்கு முத்துவை குறை சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் அவனை பாராட்டுறதே வேலையா போச்சு அப்படின்னு பதில் கவுண்டர் கொடுக்குறாங்க விஜயா. அவனை பாராட்டுறது எனக்கு சந்தோஷம்தான். அவன் இன்னும் நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறான். நான் என் வாழ்நாள் பூரா பாராட்டிக்கிட்டே இருக்க போறேங்கிறாரு அண்ணாமலை. நல்லா பாராட்டு விழா எடுங்க, ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு காஃபி கப்பை வச்சுட்டு எழுந்து போறாங்க விஜயா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மீனா அங்க சில மாதிரி நின்றுட்டு இருக்க. பெத்த பையனை மத்தவங்க பாராட்டுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்கள மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனா இவ முத்துவை யாராவது திட்டுனாதான் சந்தோஷப்படுவா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா மாமா, அத்தை அவரை புரிஞ்சிக்கல. அவங்க எப்ப அவரை புரிஞ்சிக்க போறாங்கன்னு தெரியல. அவரை சுத்தி நாம இத்தனை பேர் பாசம் காட்டினாலும் அத்தையோட பாசம் கிடைக்கலையேங்கிற குறை அவர் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு மீனா கொஞ்சம் வேதனையோட சொல்ல, அது இவளுக்கு புரிய போறது இல்லம்மா. நானும் அவளுக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன். இவளா மனசு வச்சு மாறினாதான் உண்டு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது ஒரு நாளைக்கு நடக்கும்னு நான் நம்புறேன் மாமாங்கிறாங்க மீனா. முத்து நல்ல விஷயந்தாம்மா பண்ணியிருக்கான். ஆனா உனக்கு தான் பாவம் தர்ம சங்கடமான சூழ்நிலை. முத்துவை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உன் தங்கச்சி புருஷனை ஜனங்க எல்லாம் திட்டுறாங்களே அதை நினைச்சு சங்கடப்படுறதான்னு தெரியல. உனக்கு குழப்பமா தான் இருக்குங்கிறாரு அண்ணாமலை. ஆமா மாமா, ஏற்கனவே அவருக்கும் அருணுக்கும் நடுவுல எதுவும் ஒத்து போகல. இப்ப இது வேற நடந்திருக்கு. அருண் இவர் மேலதான் கோவப்படுவாரு அப்படின்னு மீனா சொல்ல, அந்த பையனுக்கும் முத்து மேல என்ன கோவம்னு தெரியல. இத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். அது இல்லைன்னா கஷ்டம்தான். ஆனா முத்து அவருக்கு கெட்ட பேர் கிடைச்சிருச்சுன்னு கொண்டாடக்கூடாது. அருணும் முத்துவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சுன்னு கோவப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் எதேச்சியா நடக்கிறது. எது எப்போ நடக்கணுங்கிறது நம்ம கையில் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வேதனையும் குழப்பமுமா நிக்கிறாங்க மீனா. ஆனா ஒரு சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவங்கவுங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற அண்ணாமலையும் அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. மீனா மட்டும் யோசனையா அங்கேயே நிக்கிறாங்க. வீட்டில் அருணோட அம்மா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தமா, என் பையனை பாத்தியா சீதா, அவனுக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து, நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்குறான், அவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை, என் பையனை எதுக்கு இப்படி 4 பேர் தப்பா பேசணும், அவன் வேலையை தானே அவன் செஞ்சான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. சீதா பக்கத்துல வந்து, அத்தை அழாதீங்க அத்தை, எனக்கே என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல அப்படின்னு சீதா சொல்ல, நான் அழுதது இருக்கட்டுமா, ஊரே சிரிக்குது அவனை பார்த்து, எல்லா நியூஸ்லயும் அவன் போட்டோவை போட்டு அவனை தப்பா பேசிட்டு இருக்காங்க, என் பையனுக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது, அவன் அவனோட வேலையில உண்மையா தானே இருக்கான், அவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு அவங்க அழுதுகிட்டே சொல்ல, வெளியில வண்டி சத்தம் கேக்குது. அருண் அவரோட பைக்கை கொண்டு வந்து நிறுத்துறாரு. வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டு, கேப்பு, பர்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. அருணை பார்த்ததும் அவங்க அம்மா அருண்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவரும் அம்மாவோட முதுகுல தட்டி, அழாதீங்கம்மா அப்படின்னு நிமித்தி நிறுத்த, உனக்கு ஏண்டா இப்படி ஒரு நிலைமை, போலீஸ் ஆகி எல்லாருக்கும் நல்லதை பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும்னு தானே எப்பவும் சொல்லுவ, இப்ப எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்களேடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இதுக்கே அழுதா எப்படிமா, அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா
அப்படின்னு அருண் கேட்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. உங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா நான் சொல்லாம போனாலும் உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிரும். எப்படியும் நியூஸ்ல வரத்தான் போகுது. சோசியல் மீடியாவிலையும் இதை பத்தி சொல்லதானே போறாங்க அப்படின்னு அருண் வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்க. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சீதா கேட்க. என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அருண் சொல்ல அவங்க அம்மா சீதா 2 பேரும் பயங்கரமா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. என்னப்பா சொல்றேன்னு அவங்க அம்மா அதிர்ச்சியோட கேட்க. ஆமாம்மா 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறாரு அருண். 3 நாள் தானே, கவலைப்படாதீங்கன்னு சீதா சொல்ல. 3 நாளோ 30 நாளோ அதுவும் கணக்கு தானே. அதுவும் இப்போ பிளாக் மார்க் ஆயிடும். ப்ரமோஷன் அது பாதிக்கும். என்னைய இதே போஸ்ட்லயே அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாம இப்படியே வச்சிருவாங்க அப்படின்னு அருண் உட்காந்துடுறாரு சொல்லிக்கிட்டு. நீங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சீதா கேட்க. என்ன சொல்றது, டிபார்ட்மெண்ட்டை விட சோசியல் மீடியா பெருசு. யார் வேணும்னாலும் என்ன கருத்து வேணும்னாலும் சொல்லலாம். அந்த முத்து பேசினது சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு. அதுவும் நான் தப்பு பண்ண மாதிரி சாமர்த்தியமா பேசியிருக்கான். இப்போவும் நான் முத்துவால தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு அருண் சொல்ல அவங்க அம்மா மனசுலயும் முத்து மேல வன்மம் கூடிக்கிட்டே போகுது. இல்லைங்க மாமா அப்படின்னு சீதா ஆரம்பிக்க. இப்போவும் உங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத சீதா. எல்லாரும் என்னை தப்பா நினைக்கணும்னு தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான். என்ன பழி வாங்கிட்டான் பாத்தியா அப்படின்னு அருண் சொல்ல அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தை கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவன் ஒன்றுமே படிக்கலை. நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், அவன் ஒரு சாதாரண டிரைவர். என் மேல இருந்த பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா பழி தீர்த்துட்டான். என்னோட உண்மையை விட அவன் தந்திரம் ஜெயிச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு அருண் சொல்ல. இல்லைங்க அவரு அப்படின்னு சீதா சொல்ல. என்ன பண்ணனான்னு கேக்குறியா? அதான் வீடியோவில் சொல்றானே, காப்பாத்துறது தான் முக்கியம், ஓடினவனை பிடிக்கிறது முக்கியம் இல்லைன்னு. என்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்றவங்களை துரத்திக்கிட்டு போகலன்னா தினம் 10 பேரை இடிச்சு கொல்லதான் செய்வாங்க. நான் என் வேலையை செஞ்சது தப்பா சொல்லு அப்படின்னு அருண் கேட்க. இல்ல தப்பு இல்லைங்கிறாங்க சீதா. ஏதோ அடிப்பட்டவங்க மேல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரியே பேசுறான். ரோட்ல அத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தங்க பாத்துக்குவாங்கன்றது நம்பிதானே நினைச்சுதானே நான் துரத்திக்கிட்டு ஓடுனேன். அந்த அம்மாவை காப்பாத்த அவனை மாதிரி 10 பேர் வருவாங்க. ஆனா கிரைம் பண்ணிட்டு ஓடுறவனை யார் பிடிக்கிறது? அது என் வேலை தானே, அது எல்லாருக்கும் தப்பா தெரியுதுல்ல அப்படின்னு அருண் கோவத்தோட சொல்ல அவங்க அம்மாவும் செம்ம கோவமாயிட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிற அருண் அவங்க அம்மா கிட்ட வந்து, ஆனா அந்த முத்துவை பாராட்டணுமா, செம்ம புத்திசாலி தான். நடந்த அந்த விஷயத்த அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டான் பாத்தியா. அவனே ஆளுங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை அப்படியே சோசியல் மீடியால போட்டு விட்டுருக்கான். அப்புறம் அவனே இன்டர்வியூவும் கொடுத்துருக்கான் அப்படின்னு அருண் கற்பனை குதிரையை தட்டி விடுறாரு. சீதா என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் அவன் அவனோட நல்லதுக்காக மட்டும் பண்ணிக்கலமா, எனக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு தான் பண்ணியிருக்கான். இவ அதெல்லாம் எங்க நம்ப போறா? அவன் ரொம்ப நல்லவன், நான் கெட்டவன். இப்ப ஊரே அதை தானே சொல்லுது, இவளும் அதைத்தான் நம்புவா அப்படின்னு அருண் சீதா பக்கம் திரும்பாமலே கையை மட்டும் காமிச்சிட்டு போறாரு. சீதா பாவம் யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாம இருதலைக்குள்ளி எறும்பா நின்னுட்டு இருக்க. அருணோட அம்மா பக்கத்துல வர்றாங்க. சீதா, நானும் உன் மாமா முத்து பேசுறது கேட்டேன். என் பையனை எல்லாரும் திட்டுறதுக்காகவே பேசுன மாதிரி தெரிஞ்சது, உனக்கு அப்படி தோணல அப்படின்னு அவங்க கேட்க. சீதா அமைதியா நிக்கிறாங்க. உன் மாமா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சீதா. சரி, அவர் தான் அப்படி பண்ணிட்டாரு, அவரு வெளியில இருந்து வந்த மனுஷன். ஆனா உங்க அக்கா உன் கூட பிறந்தவ தானே, அவளாவது அவருக்கு சொல்லக்கூடாது இதெல்லாம் தப்புன்னு? உங்க அக்காவுக்கும் உங்க மாமாவுக்கும் உன் வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல அப்படிங்கிற உங்க அம்மா கொஞ்சம் அழுதுகிட்டே. அருண் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். இந்த வேலையை அவனோட உயிரா நினைக்கிறான். இப்ப அவனுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ண முடியும்? நானும் உன் குடும்பத்தை என் குடும்பமா தான் பாக்குறேன், ஆனா உன் மாமா அப்படி நினைக்கல. அருண் மேல இருக்க கோபத்தை இப்படி தீர்த்துக்கிறது சரியில்லை சீதா. பாவம் என் பையன், அவனை சமாதானப்படுத்த கூட என்னால முடியல அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடு. சீதா என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. ரொம்ப சங்கடமாவும் இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியல. குழப்பமா ரூம்குள்ள போறாங்க. பெட்டில் உட்காந்துருக்க அருண் கிட்ட வந்து சீதா நிக்க. மெதுவா நிமிர்ற அருண் சீதாவோட கையை கையில எடுத்துக்கிட்டு, நான் வேணும்னே பண்ணல சீதா, எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை அப்படிங்கிறவரு சீதாவோட கையை எடுத்து வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. சீதாவும் பதறி போய் அவரோட தலையை தன்னோட நெஞ்சில சாச்சிக்கிட்டு, என்னங்க அப்படின்னு முதுகுல தடவி தட்டி கொடுக்குறாங்க. வீட்டுல விஜயா, அண்ணாமலை, ரவின்னு உட்கார்ந்துருக்க. ஸ்ருதி ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. மீனா வெளியே போலான்னு பார்த்தவங்க முத்து வர்றதை பார்த்துட்டு, மாமா அவர் வந்துட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வர. முத்து எப்பவும் போல குதிச்சிட்டு ஓடி வந்து செருப்பு கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு திரும்புறாரு. டேய் அங்கேயே நில்லுடா
அப்படின்னு அண்ணாமலை வேகமா சொல்ல அரை அடி பின்னாடி நகர்ந்து நிக்கிறாரு. அண்ணாமலை எந்திரிக்க ரவியும் எந்திரிச்சு எல்லாரும் அப்படியே முத்து பக்கமா திரும்பி நிக்க ரூம்குள்ள இருந்து மனோஜும் ரோஹிணியும் வெளியே வர்றாங்க. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு முத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அங்கேயே நில்லுடா அங்கேயே நில்லுன்னு சொன்னேன்ல அப்படின்னு அண்ணாமலை கோவ குரல்ல சொல்ல முத்து மறுபடியும் வெளியில போயிடுறாரு. ஒரு அடி எடுத்து வச்சவர் இப்ப 2 அடி எடுத்து வச்சு பின்னாடி போயிட எதுக்கு இந்த மனுஷன் அவனை வெளியே நில்லுன்றாருன்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படியே விரட்டி விட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்லன்னு இருக்கா அவங்க மனசுக்குள்ள. முத்து மெதுவா தலையை மட்டும் உள்ளர நீட்டி, மீனா என்னாச்சு, அப்பா ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்காருன்னு கேக்குறாரு. நீங்க பண்ணின வேலைக்கு வேற எப்படி இருப்பாங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனாவும் சிடுசிடுக்க, அப்படி நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாரு முத்து. உடனே ரவியும் பயங்கர கோவமா முகத்தை வச்சுக்கிட்டு, டேய் தெரியாத மாதிரி கேட்காதடா, அதான் ஊரே பேசுதே அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதியும் ஒரு கோவக்கணைய வீசுறாங்க. நான் எதுவும் தப்பு பண்ணலையேடா, இப்ப என்ன பண்ணனேன்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிக்க, என்ன நடக்கிறதெல்லாம் ரிவர்ஸா இருக்குங்கிற மாதிரி ரோஹிணி மனோஜை பாக்குறாங்க. அண்ணாமலை வேகமா முத்து பக்கத்துல வர முத்து இன்னொரு 2 அடி பின்னாடி போயிட்டு, அப்பா நான் எதுவும் தப்பு பண்ணலப்பாங்கிறாரு. தப்பு பண்ணல, ஆனா பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கிற, ஊர் கண்ணே ஓ மேல தாண்டா பட்டிருக்கோம், முதல்ல உனக்கு திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்துவுக்கு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு வருது. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பாப்பா, நான் பயந்துட்டேன்ப்பா போப்பா அப்படின்னு முத்து சொல்ல ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சே நான் கூட எங்க இந்த மனுஷனுக்கு புத்தி வந்துருச்சோன்னு பார்த்தேன், இது இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையுமே திருந்தாதுன்னு விஜயா பாக்குறாங்க. நீ அப்படியே வெளியே நில்லு, ஊரை கண்ணே பட்டிருக்கிறதுனால எல்லா திஷ்டியும் உனக்கு கழியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல உப்ப வச்சு முத்துவுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. விஜயாவுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு. ஏங்க இப்ப எதுக்கு அவனுக்கு சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க திரும்பி ஒரு முறைக்கிற அண்ணாமலை, நியாயப்படி நீ தான் இதை பண்ணணும், நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நானே பண்றேன். பொதுவாகவே இந்த மாதிரி சுற்றி போடுறதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் 4 பேர் பார்வைப்படும் போது அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, எல்லாரோட எண்ணமும் நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த உப்பு கரைஞ்சு போற மாதிரி இவன் மேல பட்டிருக்க கண்ணும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் கொடுக்க, என்னத்தையோ பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. துப்புடான்னு அவரு கையை நீட்ட தூ தூ தூங்குறாரு முத்து. மனோஜும் ரோஹிணி எரிச்சலோட பார்த்துட்டு இருக்க உள்ளர போங்கிறாரு அவரு. முத்து உள்ளர வர, டேய் ஒருத்தவங்க உயிரை காப்பாத்தி இருக்கடா, ரொம்ப நல்ல விஷயம், வாழ்த்துக்கள் டான்னு முதவாலா கை கொடுக்கறாரு ரவி. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்க நீங்க தான், கங்க்ராட்ஸ்னு பல குரலும் கையை கொடுக்கறாங்க. ஜோடி நாட்டாம ரேஞ்சுக்கு மனோஜும் ரோஹிணியும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க, உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிருப்பாங்க, ஆனா நீங்க சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தி இருக்கீங்க அப்படின்னு மீனா புன்னகையோட சொல்ல, கண்ணு முன்னாடி ஒருத்தங்க அடிபட்டு கிடக்கும் போது நமக்கு என்னன்னு போக முடியாதுல்ல மீனா, இது மனுஷனுக்கு மனுஷன் பண்ற உதவி தானே, ஆனா இது எதுக்கு எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை உப்ப வீசிட்டு வர்றவரு, உனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா இது பெரிய விஷயம்தான், நீ யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட உன்னை பத்தி நல்ல விதமா பேசுறாங்க, உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன், இப்பவாவது உன்னை பத்தி சிலர் புரிஞ்சுக்கிட்டா சரின்னு ஜாடையா விஜயாவை பாக்குறாரு அண்ணாமலை. இவர் என்ன போற போக்குல நம்மள குத்தி காட்டிட்டு போறாருன்னு விஜயா பாக்குறாங்க. அதுக்கு வரலும் சும்மா உட்கார்ந்துருந்த மனோஜால தாங்க முடியல, அப்பா இவன் என்ன ஆர்மியில சேர்ந்து நாட்டையா காப்பாத்தினான், ஏதோ தெருவில் அடிப்பட்டவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான், யாரா இருந்தாலும் அதைத்தானே பண்ணியிருப்பாங்க, ஏன் நானா இருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை முறைக்கிறாரு. ஆமாண்டா நீ சொல்றத நான் அப்படியே நம்பிட்டேன்ற மாதிரி இருக்கு அவரோட பார்வை. டேய் உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கியா, அதே அந்த இடத்துல நீ இருந்திருந்தா காரை திருப்பிக்கிட்டு தான் போயிருந்திருப்ப அப்படின்னு ரவி சொல்ல, டேய் இவன் எதுக்கு இதை பண்ணியிருப்பான்னு உனக்கு தெரியாதா, அந்த அருணுக்கும் இவனுக்கும் ஆகாதுன்னு மனோஜ் சொல்ல, ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க அவங்க ஒய்ஃபு, அவனுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு அபூர்வமான விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றாரு மனோஜ். இவனோட ஃப்ரெண்டுங்களை விட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்பி இருக்கான், எல்லாம் அந்த அருணை பழிவாங்க தான் அப்படின்னு இவரு ஒரு புது கதையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஏண்டா முட்டாள் பயலே, ஓடுகாலி பயலே, நீ ஒரு நாள் திருந்தவே மாட்டியாடா, உன்னை மாதிரியே தான் அடுத்தவங்களை நினைப்பியாடா அப்படின்ற மாதிரி இருக்கு முத்துவோட பார்வை. விஜயாவும் கடுப்பும் டென்ஷனுமா மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் பார்வை மட்டும் பத்தாது, கையில கிடைக்கிறத எடுத்துட்டு வந்து
நடு மண்டையில் நங்கு நங்குன்னு 4 சாத்தணுங்க மீனா. அப்போவாது மனோஜோட மண்டைக்குள்ளே இருக்க மூளை ஆக்டிவேட் ஆகி ஏதாவது உருப்படியாக யோசிப்பாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.